அநேக நேரங்களிலே நாம் நாம் நம்மளுடைய நம்மளுடைய நமக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்ல. நம்ம எப்படிலாம் போகணும், நம்ம என்ன செய்யணும், எங்க போகணும், என்ன செய்யணும், மனசுல எதை தோணுதோ அதெல்லாம் செய்யறோம். ஸோ அதெல்லாம் நம்ம செய்யும் போது நமக்கு மனசுக்கு எப்படி இருக்குது? ஓ பரவாயில்ல, நான் நினைச்சதை செஞ்சுட்டேன், நான் நினைச்சதை முடிச்சிட்டேன், நான் நினைச்சதை நான் இப்படிலாம் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் வர காரியங்களை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நிறைய நேரங்களில நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும், வேதம் வாசிக்கிறவர்களாக இருந்தாலும், ஆண்டவர்ட்ட கேட்டு செய்யறோமா என்னன்னு தெரியல. எப்பொழுதுமே ஆண்டவர்ட்ட கேட்டு செய்யும் போது அது 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 சிலர் தான் பண்ணுவாங்க, சிலர் செய்ய மாட்டாங்க ஆண்டவர்ட்ட கேட்டு செய்யும் போது. ஏன்னா அவங்க மனசுல தோடின உடனே அதை செய்யணும்னு பார்ப்பாங்க. இதை முடிக்கணும், இதை செஞ்சிடணும், இதை பண்ணிடணும், இதை செய்து முடிச்சிடணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறத நம்ம பார்த்துருக்கிறோம். நிறைய எல்லாருமே இந்த தவறை செய்வது உண்டு. ஆனா இல்லைனாக்கா வீட்டுல யார் என்ன சொல்றாங்களோ, எந்த பெரியவங்க சொல்றாங்களோ, இல்ல ஹஸ்பண்ட் சொல்றாரோ, அவங்களுக்கு பிரியமா செய்யறத தான் நம்ம பார்ப்போம். சில நேரங்களில அவங்க சொல்றத செய்வோம். அதே நேரத்துல அவங்கள பிரியப்படுத்துவதற்காக நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இதெல்லாமே இது கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய காரியங்கள். அவங்கள கணவனை பிரியப்படுத்துறதுக்கோ, மனைவியை பிரியப்படுத்துவதற்கோ, இல்ல பிள்ளைகளை பிரியப்படுத்துவதற்கோ, இல்ல உங்களுடைய உங்க டீச்சர்ஸ, உங்க ப்ரொஃபசர்ஸை பிரியப்படுத்துவதற்கோ செய்கிற காரியங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயங்களில கர்த்தரை பிரியப்படுத்துகிற காரியங்கள் நம்ம செய்யறோமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எனக்குள்ள எழும்பும் போது அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்துல ரொம்ப தெளிவாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்ம கேட்கலாம். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப இந்த நாள் முழுவதும் என்னோடு கூட பேசி கொண்டிருந்த வார்த்தை இது. எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ரொம்ப குட்டி வசனம், ரொம்ப தெளிவான வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். சோ பிரியமானது சோதித்து பாருங்கள். யாருக்கு? கர்த்தருக்கு. நம்ம வீட்டுல யாருக்கு வேணுமோ, நமக்கு யாரு பிரியமா இருக்கிறாங்களோ, யாரை பிரியப்படுத்தணுமோ அதெல்லாம் செய்யறோம், அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறோம். அப்புறமா நோஸ் கட்டும் வாங்கிப்போம். என்ன செஞ்சு முடிச்சுட்டு நிறைய பேருடைய வாழ்க்கையில இதெல்லாம் நிறைய நடப்பு இருக்குது. வீட்டுல பாத்தீங்கன்னாக்க இதெல்லாம் நடக்கும். என்ன ரொம்ப உழுந்து செஞ்சுக்கிட்டு உழுந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு ரொம்ப யோசிச்சு அதுலயே மைண்டை போட்டு அதுலயே எப்படி நம்ம ப்ளீஸ் பண்ணலாம், எப்படி நம்ம இருக்கலாம், எப்படி நம்ம ப்ளீஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சு செய்யற காரியங்கள்லாம் நிறைய நேரத்துல அழுகைய வர வைக்கும். நிறைய நேரத்துல நம்மளுக்கு அது மொக்கையாயிடும். நிறைய நேரத்துல அது வேலை செய்யாது.